வணக்கம். நான் இன்னைக்கு காரைக்குடி எஸ்எம் கார்ஸ்ல இருக்கேங்க. எஸ்எம் கார்ஸ்ல நம்ம ரெகுலர் அப்டேட் தான் கொடுப்போம். இந்த டயத்துல ஒரு லேட்டஸ்ட் கார்களுடைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. எஸ்எம் கார்ஸை பொறுத்த வரைக்கும் காரைக்குடியில உங்களுக்கு சிங்கிள் ஓனர் காரு, கொஞ்சம் ஃபேன்சியான பெரிய கார், 7 சீட்டர் கார்கள்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கார்கள் பாக்குறவங்க கண்டிப்பா எஸ்எம் கார்ஸ் உடைய வீடியோஸ் பார்க்கலாம். லோ பட்ஜெட்லயும் இருக்குங்க. இந்த டயத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல இருந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் பட்ஜெட் வரைக்குமே வண்டிகள் நிறைய இருக்கு. இங்க உள்ள எல்லா வண்டிக்கும் பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் இவங்களே போட்டு கொடுத்துருவாங்க. பிரைஸுமே சின்னதா நெகோசியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம சொல்லக்கூடிய பிரைஸ்ல இருந்து ஒரு நார்மலான ஆவரேஜான பிரைஸை நீங்க வந்து நெகோசியேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த கார்கள் அமையும். காருடைய குவாலிட்டி வந்து நேர்ல வந்து செக் பண்ணிடுறது உங்களுடைய கடமை. அதே மாதிரி பினான்ஸும் பாத்தீங்கன்னா பெரிய கார்களுக்குலாம் ஒரு 2 லட்சம் ரூபாய் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரைக்குமே உங்களுக்கு ஐடி இல்லாம உங்களால பினான்ஸ் பண்ணிட முடியும். ஸோ ஐடி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபுல் பினான்ஸுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த டயத்துல நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஹுண்டாய் கிரிட்டா ஒன்று பார்க்க போறாங்க, டீசல் எர்டிகா பார்க்க போறோம், கியாவுல இருந்து கேரன்ஸ் பாக்குறாங்க, இனோவா ஒரு நல்ல ஒரு ஃபேன்சியான நம்பரும் கூட. அடுத்து மராசோ ஒன்று பாக்குறோம், ரெனால்ட் குவிட் ஒன்று பாக்குறோம். அடுத்து பாத்தீங்கன்னா டஸ்டர் ஒரு நல்ல ஒரு பட்ஜெட்ல 95-59ங்கிறதுல. இந்த சைட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிடில் பட்ஜெட் செக்மெண்ட் 2.5 லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல இருந்து நிறைய வண்டிகள் இருக்கு. அல்டோ ஒன்று பார்க்க போறோம், ஸ்விஃப்ட் டிசைர் லோ பட்ஜெட்ல டீசல் ஒன்று பார்க்க போறோம், ஐட்டன் நியோஸ் பாக்குறோம். செம பவரான ஒரு காருங்க. ஒரு திருப்பு நான் வந்து அறந்தாங்கி பஸ் ஸ்டாண்ட்ல நின்னேன். இந்த கார்ல பேசஞ்சர் அவங்க வந்து கூப்பிடறதுக்காண்டி ஒரு நண்பர்கள் வந்திருப்பாங்க போல. அப்படியே அந்த காருடைய அந்த ரேவ்னு சொல்லுவோம்ல, அப்படியே உருமிக்கிட்டு போச்சு. சூப்பரா இருந்துச்சு. என்னடா ஸ்போர்ட்ஸ் கார்ல வர சவுண்ட் மாதிரி வந்துச்சு. எனக்கு அன்னையில இந்த கார் மேல எனக்கு ஒரு சைட் அடிக்கிற மாதிரி அப்பப்போ பாத்துக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல எங்கிட்ட i20, ஸ்விஃப்ட், வேகனாரு, குண்டாயில ஆரா இருக்குங்க. சிஎன்ஜி வந்து பெட்ரோலு. சிஎன்ஜி வண்டி 2 வண்டி இருக்கு. ஸ்விஃப்ட் டிசைர் லேட்டஸ்ட் மாடல் 2024 மாடல். சிஎன்ஜி வண்டி எல்லாம் மேக்ஸிமம் எடுங்க, நம்ம கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு மைலேஜ் எதிர்பார்க்கலாம். அடுத்து பொலேரோ பார்க்க போறோம். அப்புறம் உங்களுக்கு XUV 700 பார்க்க போறோம். ஸோ இவ்வளவு கார்கள் பார்க்க போறோம். அது இல்லாம பாருங்க, இங்க ஒரு டவேரா ஒண்ணு இருக்குங்க. ஒரு கம்மியான பட்ஜெட்ல ஒரு டவேரா. இந்த சைட்ல டவேரா ஒண்ணு பாக்குறோம், என்ஜாய் ஒண்ணு பாக்குறோம். ஸோ இவ்வளவு கார்கள் நம்ம பார்க்க போறோம். வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். நீங்க எல்லாம் ரொம்ப சூப்பரா இருப்பீங்க நம்புறேன். சூப்பரா இருக்கணும். இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்தை என்கரேஜ் பண்ணுங்க. உங்களுடைய லைக்குக்காகத்தான் இந்த சின்ன இதயம் காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க வந்து வெளி மார்க்கெட்டை பாருங்க, நம்ம எல்லா மார்க்கெட்டும் போடுறோம். காருடைய குவாலிட்டியை செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா மனசுக்கு பிடிக்கும். நேர்ல வந்து பாருங்க. ஸோ வாங்க, நம்ம இங்க உள்ள கார்களுடைய வீடியோஸ் எல்லாம், பிரைஸ், இன்டீரியர், எக்ஸ்டீரியர் உங்களுக்கு ஓரலா காட்டிடுறேன். ஓகேங்க, நம்ம காரைக்குடி எஸ்எம் கார்ஸ்ல ஃபர்ஸ்ட் கார் நம்ம கிரிட்டா பார்க்கலாம். நம்ம வந்து ஓனருடைய சன் இருக்காரு, யங்ஸ்டரு, இப்பதான் அடுத்து காலேஜ் போறாரு. இருந்தாலும் தொழிலுக்குள்ள கொண்டுகிட்டு வரோம். ஸோ வாங்க, நம்ம ஆளுக்கிட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுக்கலாம். மற்ற கார்களுக்குலாம் நான் சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் காருக்கு நம்ம பிரதர் சொல்லுவாரு. வணக்கம்ண்ணே. எஸ்எம் கார்ஸ் காரைக்குடியில இருந்து ஒரு கிரிட்டா ஒன்று பார்க்க போறோம்ண்ணே. லேட்டஸ்ட் வண்டி 2023ண்ணே. சிங்கிள் ஓனர்ல இருக்கு. EX ப்ளஸ் வேரியண்ட். உள்ள கஸ்டமர் ஒரு 70,000 ரூபாய்க்கிட்ட ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்காப்புல. டச் ஸ்க்ரீன் செட்டு, சீட்லரு, ஃப்ளோர் மேட்டு எல்லாமே ஆல்டர் பண்ணியிருக்காப்புல. ஒயிட் கலரு, அதுவும் நம்ம ஊர் லோக்கல் நம்பர் TN 63. 23 சிங்கிள் ஓனரு, 90,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குண்ணே. இதுக்கு நம்ம எஸ்எம் கார்ஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து 1250 வருதுண்ணே. ஏதாவது ஒரு சின்ன நெகோசியேஷன் பண்ணிக்கலாம். இன்சூரன்ஸை நம்ம பண்ணி கொடுத்துருவோம். சரி, E+. அடுத்து நம்ம எர்டிகா பாக்குறோங்க. இந்த எர்டிகா பார்த்தீங்கன்னா நம்ம புதுக்கோட்டை நம்பருங்க. இது 2024 மாடல் சிங்கிள் ஓனர் கார். VXI ஆப்ஷன் இல்லை, எல்லா ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்காங்க. உங்களுக்கு ரியர் பம்பர் போட்டிருக்காங்க, குரோமிங் ஃபிட்டிங்ஸ், ஃபுட் ஸ்டெப்பு, அப்படி அக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா நெருக்கி வந்து 70,000க்கு மேல போட்டிருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் நல்லா இருக்கு. காருடைய குவாலிட்டியை பார்த்துட்டு இருப்பீங்க. இது 39,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இந்த வண்டிக்கான பிரைஸ் 11,50,000 கோர் பண்றாங்க. சின்னதா நெகோசியேட் பண்ணிக்கலாம். வண்டிக்கு இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க. நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க நம்ம காரைக்குடி எஸ்எம் கார்ஸ்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா கியா கேரன்ஸ். இது 49-64-60. இது வந்து பிரிஸ்டிஜ் 7 சொல்லிட்டு டீசலுங்க, 7 சீட்டடு. உங்களுக்கு கியா கேரன்ஸை பத்தி சொல்லணும்னு அவசியம் இல்லை. நல்ல ஒரு ஸ்பேஸான ஒரு இடம், மைலேஜுமே ஆவரேஜா கிடைச்சிரும். நல்ல ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குங்க. உங்களுக்கு 4 விண்டோ, பவர் விண்டோ, சென்ட்ரல் ஆண்ட்ராய்டு சிஸ்டம், வயர்லெஸ் சார்ஜிங், இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிறைய வந்துடும். ரூப் ஏசி. மெயினா வந்து டீசல் அப்படிங்கிற மைலேஜுக்கு நல்லா இருக்கும். 2022 மாடல் 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க. 40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இதுக்கான பிரைஸ் 12,50,000 கோர் பண்றாங்க. சின்னதா நெகோசியேட் பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க. நேரில் வந்து பாருங்க. 1.5 லட்சம் ரூபாயில இருந்து 2 லட்சம் ரூபாய் இருக்கு. மீதி என்னால ஃபைனான்ஸ் பண்ணிக்கிற முடியும், மாசம் என்னால EMI கன்சிடர் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா இப்ப நேரில் வந்து பாருங்க, ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம காரைக்குடி எஸ்எம் கார்ஸை. அடுத்த வண்டி போய் பார்க்கலாம். அடுத்து இனோவா. இந்த இனோவாவுக்கு இன்னைக்கும் மார்க்கெட்ல மவுசு குறையலைங்க. கிறிஸ்டாவுக்கு போய்கிட்டு இருக்கு மக்கள்.
பட் நல்ல குவாலிட்டியா எல்லா ஆப்ஷன்ஸும் டயர் பாயிண்ட் முதல் 4 டயருமே புது டயர் போட்டிருக்காங்க. ரோடில்ஸ் மேட்டு எல்லாமே உங்களுக்கு பேக்ல வந்து ஸ்பாயிலர் வந்து இப்போ வீடியோல ஸ்பாயிலர் இருக்காது, ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸ்பாயிலருமே வந்துடும் நீங்க வந்து பார்க்கல. நல்ல ஒரு குவாலிட்டியான நம்பருங்க 8787. இது பார்த்தீங்கன்னா 2014 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க. 3,79,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. உடனே நீங்க மெசேஜ் போட போயிருங்க உங்க கையே. 3,70,000 என்ன கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு. ஆக்சுவலா இதுதான் ஒரிஜினல் கிலோ. அதுக்கு மேல நம்ம வந்து ஓப்பனா எதையும் பேச முடியாது. மார்க்கெட்ல நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். நல்லதையும் தூக்கி சொல்ல முடியாது, கெட்டதையும் தூக்கி சொல்ல முடியாது. அதுக்கு சூழலுக்கு தகுந்த மாதிரி தான் அதை நம்ம மென்ஷன் பண்ண முடியும். இது ஒரிஜினல் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க. இந்த வண்டிக்கு உங்களுக்கு பேப்பர் எல்லாம் கரெக்டா இருந்துச்சுன்னா ஒரு 10 லட்ச ரூபா வரைக்குமே ஃபினான்ஸ் கிடைக்கும். அந்த பிரைஸ் 12 லட்ச ரூபா கோட் பண்றாங்க. ஒரு கம்ப்ளீட்டடான ஒரு பட்ஜெட்டுக்குள்ள ஒரு 7 சீட்டர் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இந்த வண்டியை கன்சிடர் பண்ணி பாருங்க. இது வந்து வி வேரியன்ட். இந்த வண்டியை வந்து பாருங்க நம்ம காரைக்குடி எஸ்எம் கார்ஸ்ல. இந்த 7 சீட்டர் இல்லப்பா எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்ல வேணும் அப்படின்னா மரோசா போங்க. மரோசா வந்து உண்மைக்குமே நீங்க மரோசா வந்து நிறைய பேர் தப்பா போர்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதாவது அந்தந்த காருடைய குவாலிட்டி வேணா மாறுபடலாம், ஒவ்வொருத்தவங்க யூஸ் பண்றதை பொறுத்து. ஆனா மரோசோ அப்படிங்கிற ஒரு கார் எப்பவுமே ஒரு நல்ல ஒரு காரு. ஒரு எர்டிகாவுக்கு ஆப்ஷனா நல்ல குவாலிட்டியா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மரோசா வந்து யோசிக்காம எடுக்க சொல்லுவேன். நல்ல குவாலிட்டியான வண்டி எடுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீங்களும் கரெக்டா ஆயில் சேஞ்சிங்ல இருந்து எல்லாமே கரெக்டான சர்வீஸை கரெக்டா பண்ணணும். 2021 மாடல் 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க. M2 வேரியன்ட் 1,21,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இதுவுமே உங்களுக்கு எக்ஸ்டீரியர்ல நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. M2 வேரியன்ட் உங்களுக்கு ஒரு பேசிக் வேரியன்ட் தான். தேவையான ஆப்ஷன்ஸ் வந்துடும். பவர் விண்டோ, ஏசி இந்த மாதிரியான உங்களுக்கு டயர் பேண்ட் நல்லா இருக்குங்க. ஆடியோ சிஸ்டம் வந்துடும். உங்களுக்கு ரூப் கேரியர் போட்டிருக்காங்க. இந்த வண்டிக்கான பிரைஸை கால் பண்ணி கேட்டுக்கங்க. இதுக்கு ஒரு கஸ்டமர் பார்க்கிங் சேல் காரு நம்ம காரைக்குடி எஸ்எம் கார்ஸ்ல இருக்கு. வாங்க அடுத்த ரெனால்ட். அடுத்து ஒரு சின்ன காருங்க, குட்டி காரு. 2 வீலருக்கு அடுத்து ஒரு மெயின்டெனன்ஸான ஒரு அல்டோ வந்து 2 வீலர் மெயின்டெனன்ஸ் தான். அல்டோ, இயானு, அடுத்து இந்த குவிட்டு. வருஷத்துக்கு வந்து மற்ற 2 வீலருக்கு எல்லாம் எவ்வளவு செலவு பண்றோமோ அதே செலவு தான். இதுக்கு வந்து ஒரு 6,000 ரூபாய் செலவு வரும். அதுவுமே நம்ம வந்து ப்ராப்பரா சர்வீஸ் பண்ணோம்னா அந்த செலவுமே குறைக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா 2018 சிங்கிள் ஓனருங்க. இது வந்து ஒரு 86,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. RXT வேரியன்ட். எக்ஸ்ட்ரீம் தான் பார்த்துட்டு இருப்பீங்க. இதுக்கான ப்ரைஸும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. இல்லை வண்டி வேணும் அப்படின்னா நேரில் வந்து பாருங்க காரைக்குடி எஸ்எம் கார்ஸ்ல. ரேட்டை கேட்டுக்கோங்க. ரேட்டு ரீசனபிளா நம்ம எல்லாம் சொல்ற ரேட்டு தான். ரெனால்ட் குவிட்டர் 2018 என்ன ரேட்டு சொல்லுமோ அதே ரேட்டு தான் சொல்லியிருக்காங்க. காருடைய குவாலிட்டி நாள் கரெக்டா இருக்கான்னு நம்ம பாக்குறதா நம்மளுடைய கடமை. அடுத்து நம்ம ரெனால்ட் டஸ்டர் பாக்குறோங்க. அடுத்த சிங்கக்குட்டி கலர் தான் கொஞ்சம் ஃபேட் கலரா தெரியுது. ஆனா இந்த கலர்லாம் பாத்தீங்கன்னா நல்ல வந்து கிளைமேட் பச்சை பசேல்னு இருக்கிற ஏரியா அல்லது நமக்கு இந்த மழை காலத்துல பாத்தீங்கன்னா இந்த காருடைய அழகு தனித்துவமா தெரியும். 2012 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்க 1,80,000 கிலோமீட்டர் இருக்கு. இதுவும் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான். கிலோமீட்டர் வந்து நம்ம வந்து இந்த பெரிய கார்களுக்கெல்லாம் வந்து லேக்ஸை தாண்டறதை பத்தி எப்பவுமே யோசிக்க கூடாது. இல்ல பட்ஜெட் எனக்கு ஓகே அப்படின்னா அந்த மாதிரி பட்ஜெட்டுக்கு 20,000 கிலோமீட்டர் ஓடின வண்டிக்கு என்ன பட்ஜெட் கொடுக்கணுமோ அதுக்கு பட்ஜெட் கொடுக்கலாம். பட்ஜெட் நம்ம குறைய கிலோமீட்டர் கூட தானே போகும். 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. 3,50,000 கோர் பண்றாங்க. நேரில் வந்து பாருங்க. இது வந்து 2012ங்கிறதுனால பினான்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய ரேரா கிடைக்காது. பட் இருந்தாலும் லோ பட்ஜெட் தானே. ஒரு பெரிய கார் இன்னைக்கு லோ பட்ஜெட்ல கிடைக்கும் போது ஒரு பெரிய விஷயம் தான். ரெடி பேமெண்டா இருந்தாலும் நேரில் வந்து பாருங்க, சின்னதாக அனுசரிச்சு கொடுத்துக்கலாம். ஃபைனான்ஸா இருந்தாலும் உங்களுக்கு நேரில் வந்து விசாரிச்சு பாருங்க. உங்களுக்கு எப்படி எந்த மாதிரி உங்களுடைய சிபில் நல்லா இருக்கிறத பொறுத்து அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம வாங்க அடுத்த வண்டி போகலாம். கிராண்ட் i10 நியோஸுங்க. i10 நியோஸ் தான். டைமண்ட் கட் அலாய் வீல்ல இருந்து எல்லா ஆப்ஷன்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட். இதுல உங்களுக்கு 4 விண்டோ, பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்ஸ், ஆடியோ, ஆண்ட்ராய்டு சிஸ்டம் வந்துருதுங்க. ஏர் பேக்ஸ் வந்துருது. உங்களுக்கு ரியர் ஏசி விண்ட் வந்துருமே. இதுல 2021 சிங்கிள் ஓனர் ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட்டுக்கு 40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இதுக்கு வந்து 5,70,000 கோர் பண்றாங்க. நம்ம சொல்றதெல்லாம் வேலை தாங்க. நேரில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வியாபாரம் பண்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. சொல்ற விலைன்னா என்ன விலை சொல்றாங்களோ அதுல இருந்து ஒரு பிரேக் பாயிண்ட் வைங்க. தடால் அடியா லேக்ஸ் கணக்கில் குறைக்கும் போது வியாபாரம் ஆகாது. காருடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணும். வண்டியுடைய குவாலிட்டி ஒரிஜினலா இருக்கா, நல்லா இருக்கா, இந்த பிரைஸுக்கு இந்த குவாலிட்டிக்கு என்ன. சிலதெல்லாம் இதே வேரியன்ட்ல ரேட்டு குறைவாகவும் கிடைக்கும். ஆனா அதுல ஏதாச்சும் ஒன்றும் ரீப்ளேஸ்மெண்ட் இருந்திருக்கும். ஆனா ரீப்ளேஸ்மெண்ட் ஏத்துக்கிறவங்களுக்கு அது ஓகே, பிரச்சனை இல்லை. ஸோ எனக்கு ஒரிஜினலா வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு 15 கூட கொடுத்தாலும் நல்ல வண்டி எடுக்கணும். ஸோ இது மாதிரி ஒரு ஐடியாவை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த வண்டிக்கும் ஃபினான்ஸ் கிடைக்குங்க. நேரில் வந்து பாருங்க. இன்சூரன்ஸும் இந்த வண்டிக்கு போட்டு கொடுத்துருவாங்க. அடுத்து பொலேரோங்க. இது வந்து 2022-23 P6ங்க. சிங்கிள் ஓனர் 70,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. நல்ல ஒரு சில்வர் கலர். வண்டியுடைய குவாலிட்டி நேரில் வந்து பாருங்க. இந்த வண்டிக்கு உங்களுக்கு ஃபைனான்ஸ் போகணும்னாலும் 2 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா மீதியை ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 9 லட்ச ரூபா கோர் பண்றாங்க.
இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே வந்துடும், போட்டு கொடுத்துருவாங்க. இதுவுமே ரெடி டு கண்டிஷன்ல இருக்கு, ஃபிட்டிங்ஸோட கரெக்டா இருக்கு. டயர் பேண்ட்லாம் புது டயர் பேண்ட் கண்டிஷன்ல இருக்குங்க. சில்வர் கலர்ல ஒரு பொலேரோ நீங்க தேடுறீங்கன்னா இந்த வண்டியை கன்சிடர் பண்ணுங்க. இல்ல தம்பி எனக்கு ஒயிட் கலர்ல வேணும் அப்படின்னா இந்த வண்டியை கன்சிடர் பண்ணுங்க. இது பாத்தீங்கன்னா 2022 மாடலுங்க, P6. இது ஆப்ஷனல், 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க. 69,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. பொலேரோவை பத்தி சொல்ல தேவையில்லைங்க. பொலேரோங்கிறது இந்த ஸ்டைலுக்கு தான் இந்த காசு. இன்னைக்கு 8,70,70,000 கோர் பண்றாங்க. உங்களுக்கு ஒரு ஃபைனான்ஸுக்கு போற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 2 லட்சம் ரூபா இருந்துச்சுன்னா மீதியை ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்த இதுலயே வந்து 5 சீட்டர் தான், ஆனா எனக்கு கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடல் வேணும், ரொம்ப ஃபேன்சியான கார் வேணும்னா இந்த XU 700 நீங்க பார்க்கலாங்க. இது ஒரு 5 சீட்டர் வெஹிக்கிள், MX வேரியன்ட்னு சொல்றது. இரியா தம்பி வரேன். 2022 மாடல் சிங்கிள் ஓனர் காருங்க. ஆக்சுவலா இது 2 ஓனர் காருங்க. ஆக்சுவலா சிங்கிள் ஓனர்ல தான் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டோம். அதுக்கப்புறம் இந்த கார் வச்சிருந்தவர் அப்புறம் மகேந்திரா தாருக்கு போயிட்டாரு. அப்புறம் இந்த கார் நம்மளே எடுத்துக்கிட்டோம். அதாவது நம்ம எடுத்துக்கிட்டா காரைக்குடி SM கார்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு சேலுக்கு வந்துருச்சு மறுபடியும். 2022 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. இது ஒரு ஃபேன்சி நம்பருங்க. ஒரே நம்பர் 1 வரும். அப்போ நம்பர் 1னா ஃப்ரண்ட்ல 000 கணக்கு வச்சுக்கணும். கவர்மெண்ட் ரீதிக்கு சொல்றேங்க. MX வேரியன்ட் 83,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இந்த வண்டிக்கு பிரைஸ் அவங்க வந்து 14 லட்சம் ரூபாய் கோர் பண்றாங்க. இந்த வண்டிக்கு உங்களுக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா மீதியை ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம். நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க. அடுத்து வந்து ஒரு 2 செடான் டைப் பாக்குறாங்க. ரெண்டுமே டாப் எண்ட் மாடல். ஆனா பிரைஸுங்கிறது வந்து நல்ல ஒரு பிரைஸ்ல சொல்லியிருக்காங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கு மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் டிசைருங்க. பெட்ரோல் வித் சிஎன்ஜி ஆட்டோமேட்டிக். இது பெட்ரோல் வித் சிஎன்ஜி ஆட்டோமேட்டிக். நல்ல ஒரு நம்பரும் கூட. அதே மாதிரி இந்த வண்டிக்கு நம்பருக்கு தகுந்த மாதிரி 25 மாதிரி இது 29,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ZX பிளஸ் உங்களுக்கு இந்த ஜாகுவார் கண்ணு இந்த மாதிரியான டிசைன்ஸ் எல்லாம் வந்துடும். இந்த வண்டிக்கும் 8,90,000 கோர் பண்றாங்க பிரைஸ். இந்த வண்டிக்கு ஒரு 2 லட்சம் ரூபா இருந்துச்சு அப்படின்னா மீதியை ஃபைனான்ஸ் பண்ணா போய்க்கலாம். இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் லைவ்ல வரும். இந்த வண்டியில வரக்கூடிய ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் வந்துடும், 4 குண்ட பவர் விண்டோ வந்துடும், ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் வந்துடும், ரியர் ஏசி விண்டோ வந்துடும், ரூப் ரீடிங் லேம்ப்ஸ் வந்துடும், டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் வந்துடும், டயர் பேண்ட் புது டயர் பேண்ட் கண்டிஷன்ல இருக்கு. ஸோ இப்போ எல்லா ஆப்ஷன்ஸும் இந்த வண்டியில வந்துடும். அதை விட ரேட்டு கம்மியா வேணும், ஆனா ஆப்ஷன்ஸ் கூட வேணும் அப்படின்னா இதுல 10 ஏர் பேக் இருக்குங்க. உள்ள கம்ப்ளீட்டடா ஏர் பேக், உங்களுக்கு சிங்கிள் பேனர் சன்ரூப் வந்துடும். 2018 மாடல் தான். ஒன்றும் மாடலும் ஒன்றும் பெரிய லோ மாடல் கிடையாது. இதுலயே உங்களுக்கு டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் வந்துடும், ரெக்யூஸ் சென்சார்ஸ் வந்துடும். 5 ஸ்பீட் மேனுவல் டீசல் மைலேஜ் நல்லா இருக்கும். இதுலயே உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் போட்டிருக்காங்க. இதுலயே உங்களுக்கு ரியர் ஏசி விண்டோ வந்துடும், க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் வந்துடும். இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் கூட பிரைஸும் பாத்தீங்கன்னா இந்த வண்டி பாத்தீங்கன்னா 7,80,000 தான் கோர் பண்றாங்க. சின்னதா நெகோசியேட் பண்ணிக்கலாம். நம்ம சொல்றக்கூடிய பிரைஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சின்னதா நெகோசியேட் பண்ண ஓடி இருக்கு. 1,50,000 கிலோமீட்டர் கிட்ட ஓடி இருக்குங்க. வண்டி ஒரு சேஃப்டியான வண்டி எடுக்க போறேன், ஒரு ஃபேன்சியான நம்பர் எடுக்க போறேங்க. 48, 45, 46 நல்ல ஒரு நம்பர். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து வந்து லேட்டஸ்ட் மாடல்ல சிஎன்ஜி ஒரு ஃபேன்சியான கலர்ல ஃபேன்சியான ஹுண்டாயில வந்து அவுரா. இதுவும் TN 25. இதுவும் பெட்ரோல் வித் சிஎன்ஜிங்க. சிங்கிள் ஓனர் காரு. 2022 மாடல். 59,000 கிலோமீட்டர் 57,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இந்த வண்டிக்கான பிரைஸ் பாத்தீங்கன்னா 7,90,000 கோர் பண்றாங்க. இந்த வண்டியுமே நீங்க எடுத்து எந்த செலவும் கிடையாது. டயர் பேண்ட் புது டயர் பேண்ட் கண்டிஷன்ல இருக்குங்க. உங்களுக்கு 5 ஸ்பீடு மேனுவல் பெட்ரோல், ஒரு இன்ஃபில்டு ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் வந்துருது, ஏர் பேக்ஸ் வந்துருது, உங்களுக்கு வாய்ஸ் காலிங் இந்த மாதிரியான மவுண்ட் கண்ட்ரோல்ஸ்ல எல்லாமே வந்துருதுங்க. ரியர் ஏசி விண்டு வந்துருதுங்க. இதுல ரியர் ஏசி விண்டு. காரோடைய குவாலிட்டியை பார்த்துட்டு இருப்பீங்க. அட்டகாசமான ஒரு காரு, நல்ல ஒரு காரு. நேரில் வந்து பாருங்க. வண்டியை எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வண்டியுடைய குவாலிட்டி வந்து பாருங்க. பிரைஸுங்கிறது சின்னதாக நெகோசியேட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வேகனார் டால் பாய் செக்மெண்ட் காரு. இந்த வேகனார் பார்த்தீங்கன்னா 2011 மாடலுங்க. 2 ஓனர் காருங்க. 93,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இதுக்கான பிரைஸும் பார்த்தீங்கன்னா 2,65,000 கோர் பண்றாங்க. நேரில் வந்து பாருங்க. இதுலயே உங்களுக்கு இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துருது. ஏசியுடைய குவாலிட்டி எல்லாம் நல்லா இருக்கும். இன்டீரியருடைய குவாலிட்டி சூப்பரா இருக்குங்க. 4 குண்ட பவர் விண்டோ சென்ட்ரலா இருக்கு. இது எல்லாமே சூப்பரா இருக்கு. பட்ஜெட்டுக்குள்ள எடுக்கிறீங்க, என்கிட்ட ஒரு தம்பி ஒரு 3 லட்சம் ரூபா தான் பட்ஜெட், ஒரு நல்ல வண்டியா சொல்லு அப்படின்னா இந்த வண்டி வந்து பாருங்க. காருடைய குவாலிட்டியை வந்து நேரில் வந்து பாருங்க. இதெல்லாம் நல்லா இருக்கு. இதுக்கும் ஃபினான்ஸ் வந்து போக முடியாது, பட் ரெடி பேமெண்ட் இருந்துச்சுன்னா வந்து பாருங்க. அடுத்து வந்து ஸ்விஃப்ட் ஒரு ஃபேன்சியான கலரு. இதெல்லாம் வந்து அந்த ஆல்ட்ரேட் பண்றதுக்கு இல்லை, எனக்கு ரெட் கலர் பிடிக்கும், எனக்கு ஒரு ஃபேன்சியா இருக்கணும் அப்படின்னா இந்த டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் 4 டயருமே புதுசுங்க. ஸோ ஸ்விஃப்ட்டுங்க. இது டீசல் 2010 மாடல் 3 ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க. இந்த வண்டிக்கான பிரைஸும் பார்த்தீங்கன்னா 2,50,000 கோர் பண்றாங்க.
2,50,000 ஃபைனலா கேட்குறாங்க. பட் நேர்ல வந்து பாருங்க, அந்த ஒரிஜினல் சீட் கவர் உள்ள இருக்கு. வண்டியோட குவாலிட்டியை மட்டும் தான் நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஃபேன்சியான நம்பரும் கூட. அடுத்து பார்த்தீங்கன்னா i20 இதே பட்ஜெட் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா 2011 மாடல்ல ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட். இதுவும் 3 கண்டிஷன்ல இருக்குங்க. இது 90,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இதுல உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் வந்துடும். லோ பட்ஜெட் தானே, எந்த வண்டியெல்லாம் லோ பட்ஜெட்னாலும் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், ரோட்ல போகல அந்த காருடைய ப்ரெசன்டேஷன் சொல்லுவோம்ல, கார் பார்க்க எவ்வளவு பெருசா இருக்குங்கிறத வச்சு ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும்ல ரோட்ல வரையில, அப்படியே அப்படியே ஒரு காத்துக்குள்ள வர்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். காத்துக்குள்ள தான் வர்றோம். அந்த எப்படி சொல்றதா எனக்கு சொல்ல தெரியல. அந்த காத்துடைய அலையில அந்த கார் மிதந்துகிட்டு வர்ற மாதிரி இருக்கும். இந்த வண்டிக்கு பிரைஸ் பாத்தீங்கன்னா 2,65,000 தான் கோர் பண்றாங்க. ஸோ 2,60,000 எங்க வருவாங்கன்னு தெரியும். நேரில் வந்து பாருங்க, காரோடைய குவாலிட்டியை செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி லோ பட்ஜெட்ல எடுக்கும்போது உங்களுடைய திருப்திங்கிற பட்ஜெட்ல வண்டியை எடுத்துக்கோங்க. ஏன்னா லோ பட்ஜெட்ல யாருமே நம்ம திருப்தி படுத்த முடியாது. சில குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். நானே ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு கார் வச்சிருக்கேன். அதுல சின்ன சின்ன டென்ட்டு, சின்ன சின்ன கிராச்சஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ நம்ம அதை ஏத்துக்கிட்டு தான் நம்ம வண்டியை எடுத்தோம். அந்த மாதிரி லோ பட்ஜெட்ல நம்ம எடுத்து தான் ஆகணும். இன்ஜினுடைய குவாலிட்டி இதை மட்டும் நீங்க பார்க்கணும். எலக்ட்ரானிக்கல், இன்ஜினுடைய குவாலிட்டி, ஒயரிங் கம்ப்ளைண்ட், இந்த கம்ப்ளைண்ட் இல்லாம மட்டும் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா வேற எதா இருந்தாலும் நம்ம சரி பண்ணிக்கிட முடியும். அதை எடுத்துக்கணும். அடுத்து வந்து ஒரு டிசைர் ஒன்று இருக்குங்க. டிசைர் வந்து 2011 மாடலுங்க, 3 ஓனர் கண்டிஷன் இருக்கு. இதுவும் விடிஐ காருடைய குவாலிட்டி உங்களுக்காக நான் காமிச்சிடுறேன். டயர் பேண்ட் 4 டயர், ஃப்ரண்ட் 2 புதுசு போட்டிருக்காங்க. ஒரு ஆண்ட்ராய்டு சிஸ்டம் போட்டிருக்காங்க. குவாலிட்டி டேஷ்போர்டு இதெல்லாம் நல்லா இருக்கு. சீட் கோர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க. உள்ள எப்பவுமே கார் நல்லா இருக்கும். வெளியிலயுமே பாடி பார்க்கறது நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நல்லா இருக்கு. எடுத்துங்க 3,50,000 கோட் பண்றாங்க. 3,50,000 அதுல இருந்து சின்னதா நெகோசியல் பண்ணா என்ன நெகோசியல் பண்ணுவான்னு பாத்துக்கோங்க. ஃபினான்ஸுங்கிறது ஆகாது. ரெடி பேமெண்ட் வந்துச்சுன்னா வந்து நேரில் வந்து பாருங்க. அடுத்து வந்து இந்த அல்டோங்க. அடுத்து லோ பட்ஜெட்ல நான் ஒரு ஃபேன்சியான காரா எடுக்கணும் அப்படின்னா இந்த வண்டி எடுக்கலாம். இந்த வண்டி 2014. இந்த வண்டியில என்னென்ன இருக்குன்னு மட்டும் பாருங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் மெயினா காரைக்குடி நம்பர், அது சிவகங்கை நம்பர் 63. ஒரு நல்ல குவாலிட்டியான அலாய் வீல், 4 டயரும் புதுசு போட்டிருக்காங்க. அடுத்து உள்ள வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் கேமரா மேல வச்சிருக்காரு. ஆடியோ சிஸ்டம், ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ வந்துருது. சீட் கோர்ஸ் எல்லாமே நீட்டா போட்டிருக்காரு. மேட் அடிச்சு போட்டிருக்காரு. பேக்ல ஒரு சின்னதா ஸ்பாய்லர் வச்சிருக்காரு. அது எல்லாமே உங்க பர்சனலா கஸ்டமர் சொன்னது. சஸ்பென்ஷன் மாத்திருக்காங்க. பேட்டரி புதுசு போட்டிருக்குங்க. இது ஒரு எக்ஸ்சேஞ்ச் வெஹிக்கிள் தான். இந்த வண்டி 2014 வெறும் 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இதுல ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா 4 ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க. இந்த மைனஸும் சொல்ல முடியாது, விலையில அந்த மைனஸ் அடிபட்டுருது. வண்டி அவங்க கேட்கிற விலை 2,50,000 கேட்கறாங்க. 2,50,000 நெகோசியபிள் ரேட்டுனா நேரடியா வந்து பாதிக்கு பாதி விலை கேட்க முடியாது. 2,50,000 சின்னதா நெகோசியல் பண்ணிக்கிறாங்க. நேரில் வந்து பாருங்க. 7 சீட்டர் என்ஜாய் பாக்குறாங்க. 65 65 65 65 65ங்கிற மாதிரி வண்டி நம்பர் வெறும் 65ங்க. TN 65. ஒரு ஃபேன்சியான காரு. செவர்லெட் இது வந்து ஃபேன்சின்னு சொல்றதோட செவர்லெட்ல ஒரு நல்ல ஒரு கம்பெனில நல்ல ஒரு கார், இந்த டவேரா இதெல்லாம் போட்டாங்க. ஆனா நமக்கு இந்தியன் கவர்மெண்ட் தான் போடுற நாம்ஸ்ல அவங்க எல்லாம் நிக்க முடியல, ஓடிட்டாருங்க. பட் நம்மளுக்கு எக்ஸ்டீரியன்ஸ்ல காருடைய குவாலிட்டியை பாருங்க. இந்த மாதிரியான பட்ஜெட் கார்கள்லாம் எப்படி தெரியுமாங்க, எடுத்து ஓட்டுற வரைக்கும் லாபங்க. அதுக்கப்புறம் திருப்பி கொண்டு எந்த இடத்துல கொடுக்கணுமோ அந்த இடத்துல கொடுத்தோம்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட காசை கொடுப்பாரு, சந்தோஷமா வாங்கிட்டு இருந்தேன். மற்றபடி வந்து இதை வந்து நம்மளுடைய லைஃப் லாங் வச்சுக்கலாம். ஆனா மெயின்டெனன்ஸ் சின்ன வேலைகள்லாம் போகுது அப்படின்னா கொஞ்சம் சில நேரத்துல அந்த பொருள் வாங்குறதுக்கு லேட் ஆகுறதுனால நிறைய பேருக்கு சங்கடமா இருக்கும். ஆனா ரஃப் அடி யூஸ் பண்றவங்களுக்கு சூப்பரான ஆப்ஷனு, நிறைய ஏதோ ஒரு வேலை பார்க்குறவங்களுக்கு சூப்பரான ஆப்ஷனு. சரிப்பா விலைய சொல்லுப்பா அப்படின்னு கேட்பீங்க. இருந்தாலும் செவர்லெட் என்ஜாய் 2013 3 ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க. 3 லட்சம் ரூபா கோர் பண்றாங்க. நேரில் வந்து பாருங்க, அனுசரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்த டவேரா ஒயிட் கலரு 2011 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க. இதுவுமே டயர் பேட்லாம் எடுத்து மாற்றல, பேக்ல மாத்திர மாதிரி தான் இருக்கு. எக்ஸ்டீரியர் நீங்க லைவா உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஏன்னா லோ பட்ஜெட்னால டவேரா நிறைய பேர் கேட்குறீங்க. இது வந்து சரண்டருங்க. சரண்டர். இந்த வண்டிக்கான பிரைஸ் 2,50,000 கோர் பண்றோம். நேரில் வந்து பாருங்க. ஸோ இவ்வளவு கார்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் வேகமா உங்களுக்கு தந்திருப்பேன். இதுல நிறைய கார்களுக்கு நிறைய விதத்துல என்னுடைய ஐடியாக்களை கொடுத்துருப்பேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் தான். ஸோ நீங்க எதா இருந்தாலும் உங்களுக்கு தீர விசாரிச்சுட்டு உங்களுடைய மன திருப்திக்கு நீங்க கார்களை வந்து எடுத்துக்கலாம். உங்களுடைய சொந்த விருப்பத்துல நீங்க கார்களை எடுத்துக்கலாம்.
இங்க உள்ள கார்கள் எதுவும் தேவைப்படுச்சுன்னா காரைக்குடி எஸ்எம் கார்ஸ்ல நேரில் வந்து விசிட் பண்ணி அதனால இந்த வீடியோக்கு எப்பவும் ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சிநேகத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்க. யூஸ்டு கார்ல பெரிய பட்ஜெட் கார்ல இருந்து ஒரு லோ பட்ஜெட் கார்கள் வரைக்கும் தேடக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணி விட்டு எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி கொடுங்க. ஒரு நல்ல காரை நல்ல வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்தா ஒரு திருப்தி நிச்சயமா இருக்கும். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பை பை. தேங்க்யூ.